ஸோ ஹாய் எலக்ட்ரானிக் லவர்ஸ், ஓகேங்களா. இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை வெர்ஷன் 2 ஒய்ஃபை ஜாமர் செஞ்சுருந்தோம் வித் டிஸ்பிளேவோட. அதுக்கு மொபைல் தேவையில்லை, நம்ம டிஸ்பிளேலேயே அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வெர்ஷன் 1 ஒய்ஃபை ஜாமர் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வெர்ஷன் 1 ஒய்ஃபை ஜாமர். இது மேலே ஒரு ஹோம் போர்டு மட்டும்தான், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம எப்படி வேணும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இது ஃபுல்லாக கேசிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது இன்னொருத்தர் கேட்டிருந்தார், நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கேட்டிருந்தார் யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்காக மேக் பண்ணியிருக்கு. இதில் ESP 866 ஒரு போர்டும் அதோட பக் கன்வெர்ட்டர், ஓகேங்களா. பக் கன்வெர்ட்டர்னால் வர்ற வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு போர்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இதில் நம்ம 12 வோல்ட் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வெளியே 5 வோல்ட் தான் அவுட்புட் எடுப்போம். அந்த 5 வோல்ட் நம்ம நோட் எம்சியை கொடுத்து நம்ம மொபைலில் டிஸ்பிளே பண்ணி அட்டாக் பண்ணுறது, ஸ்கேனிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்க்ரீனில் வரும். இதெல்லாம் இப்போ பவர் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஒய்ஃபையில் நமக்கு அதனோட பேர் காமிக்கும். இது என்னோடய ஹாட்ஸ்பாட் அயன்மேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, PWNEDன்னு, அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. இன்டர்நெட் நாட் ப்ரொவைட்னு வந்துருச்சுங்களா. அடுத்து நம்ம இப்போ குரோமுக்கு போய்க்கலாம். குரோமில் நான் அடிக்கிற ஐபி அட்ரஸ் அடிங்க 192.168.4.1. இதுதான் நம்ம டிஆத்தரோட ஐபி அட்ரஸ். இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்னிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ கரண்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி வந்துடும், ஓகேங்களா. இப்போ இது என்னோடது அயன்மேன் மட்டும்தான் ஆனில் இருக்குது. இது என்னோடய வீட்டோட ரவுட்ரு, ஓகேங்களா. இதில் நம்ம மறுக்காவும் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுக்காவும் ஸ்கேன் ஆகி பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகிக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு SSID காமிக்கும், யார் யார் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் இதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலோ இதை கொடுத்து டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த SSID மட்டும் நமக்கு பிளாக் பண்ணுறதும் ஓகே, எல்லாமே பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்டாக் கொடுத்தீங்கன்னா அது ஜாம் ஆகும். அதில் எப்படி கொடுக்கணுன்னா SSID கொடுங்க. இதில் அதிகமான SSID நம்ம க்ரியேட் பண்ணலாம். நமக்கு வேணுங்கிறத நான் ரிமூவ் ஆல் கொடுத்துக்கிறேன். இதை பற்றி நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். அட்டாக்லேயும் இன்னும் அட்டாக் இருக்குங்க. டிஆத்தாட்டிக் அட்டாக்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன இது கொடுத்துருக்கோமோ, அதாவது டிக் பாக்ஸ் கொடுத்துருக்கணுமோ அந்த SSID, அதாவது அந்த ரவுட்ரோ இல்லை அந்த ஹாட்ஸ்பாட்டோ அட்டாக் ஆகும். இப்போ நான் இதை என்னுடைய அயன்மேன் அட்டாக் கொடுத்துருக்கேன். அட்டாக்கில் போயிட்டு இது பார்த்தீங்களா, இப்போ டார்கெட்டில் 1 மட்டும், அதாவது இது மட்டும்தான் அட்டாக் ஆகிருக்கு. அப்படிங்க போகும்போது இந்த இது மட்டும்தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அட்டாக்கில் அது ஒன்று தான் காமிக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் நினச்சா மட்டும்தான் அவங்க கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் நினச்சா மட்டும், நான் நினச்சி ஸ்டாப் பண்ணனா தான் அந்த ரவுட்ரு ஸ்டாப் ஆகி எல்லா பக்கம் கனெக்ட் ஆகும். ரெண்டாவதுக்கு வருவோம். இந்த SSIDயில் நமக்கு வேணுங்கிற எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஓகேங்களா, அயன்மேன்னு போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸ் இருக்குதுங்களா, WP82 அப்படிங்கிறது, அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அயன்மேன் நான் ஒன்று கொடுக்குறேன். ஆட் கொடுத்தேன்னா லாக் ஆகி வருதுங்களா. இதுலேயே நான் இந்த டிக் பாக்ஸை எடுத்துகிட்டு ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இது லாக் ஆகாமல் வரும். அதாவது இதே பாஸ்வேர்டு இதே SSIDக்கு ஒரு லாக்கோட ஒரு ஹாட்ஸ்பாட்டும் லாக் இல்லாத ஒரு ஹாட்ஸ்பாட்டும் வரும், ஓகேங்களா. இதில் நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கனெக்ட் ஆகாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம வெர்ஷன் 3 பார்க்க போகிறோம், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.